ஹரே கிருஷ்ணா. பகவான் கர்மா செய்யறப்போ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றார். பொதுவா பார்த்தா நாம எந்த செயலை செஞ்சாலும் 90% ஆஃப் எனர்ஜி ரிசல்ட்ஸ பத்தி நினைக்கிறதுலயே போகுது. திருவள்ளுவர் கூட இதையேதான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொல்றார். கர்மாவை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை வேணும்னாலும் யோசிக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த யோசனையிலேயே நஷ்டம்னு ஒண்ணு வந்தாலோ, தோல்வின்னு வந்தாலோ, துக்கம் வந்தாலோ நாம எப்படி எதிர்கொள்ளணும், அப்போ நாம என்ன செய்யணும்னு முன்னாடியே ஒரு தீர்மானத்துக்கு வரணும். அந்த தீர்மானத்துக்கு மனசை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கர்மாவை செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் பின்வாங்க கூடாது. இதுதான் பகவான் சொல்றது. அர்ஜுனன் போர் செய்ய மாட்டேன்னு யுத்த பூமியில நின்னுகிட்டு சொல்றது சரி கிடையாது இல்லையா? போருக்கு முன்னாடி பலி கொடுத்தாங்களே, அப்போ போர் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். பகவான் தூது போறப்போ சொல்லியிருக்கணும். பகவான் போருக்கு சங்கை எடுத்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியாவது சொல்லியிருக்கணும். ஆனா எல்லாம் முடிவாகி போருக்கு தயார்னு சொல்றப்போ அர்ஜுனன் போர் வேண்டாம்னு சொல்றான். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமா? அர்ஜுனன் செயல் அப்படிப்பட்டதுதான். ஹரே கிருஷ்ணா.